அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன மெசேஜ் சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, எதுக்கு இந்த காணொலின்னா, இதை முகநூல்லையோ மற்ற ஒரு சமூக வலைதளத்துலேயோ எழுத்தாளர் பதிவு பண்ணி டைப் பண்ணி போடுறத முழுசாக படிக்கிறதுக்குலாம் இங்கே யாருக்கும் டைம் கிடையாதுங்கிறது தான் உண்மை. அதனால தான் இந்த காணொலியாகவே நான் வீடியோ போட்டது கிடையாது. அதுக்காக தான் இந்த காணொலியாக நான் வந்துட்டுருக்கேன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒவ்வொரு மக்களாலையும் அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு திட்டம் மயிலாடுதுறை டு தரங்கம்பாடி ரயில்வே திட்டம். ஆமாங்க, ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருந்த ஒரு திட்டம். ரொம்ப அழகாக அந்த வழித்தடத்தில் ரயில் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தது. என்ன காரணம்னே தெரியல, அந்த வழித்தடத்தை எடுத்து தடை பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த வழித்தடத்தெல்லாம் போய் எடுத்துட்டாங்க. அது ஒரு விஷயம். இப்போ என்ன கோரிக்கைன்னா, மயிலாடுதுறை டு தரங்கம்பாடி அந்த ரயில்வே திட்டத்தால் இயங்குனா என்னென்ன மக்களுக்கு நன்மை, எப்படிலாம் ஒரு பெரிய சேவைங்கிறத நான் சொல்கிறேன். மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடி போகிற வழியில் முக்கியமாக முதல்ல இருக்கிறது ஆட்சியர் அலுவலகம். ஆமாங்க, ஆட்சியர் அலுவலகம், கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே தான் கட்டியிருக்காங்க. அதே ட்ராக்கு, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பேக் சைடு தான் அந்த ட்ராக். பேக் சைடுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ். சென்னையிலேருந்து வந்தாலும் எவ்வளோ தஞ்சாவூர்லேருந்து எங்கே வந்தாலுமே ஈஸியாக நம்ம அந்த ட்ராக்கில் இறங்கி கலெக்டர் ஆஃபீஸுக்கு அடுத்தது ஒரு ஈஸியான. கலெக்டர் ஆஃபீஸுக்கு அடுத்தது ஆட்சியர் அலுவலகம். அதனால் கலெக்டர் ஆஃபீஸுக்கு அடுத்தது நம்ம பயனுற இடம் மன்னமந்தல் காலேஜ் கல்லூரி, மன்னமந்தல் ஏவிசி காலேஜ் அங்கே தான் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இப்போ அந்த காலத்துலேருந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயன்படுத்தி இருந்த ஒரு ரயில்வே திட்டமாக தான் இருந்தது. இப்போ அது செயல்படுத்தினா கலெக்டர் ஆஃபீஸு, மன்னமந்தல் காலேஜ், அடுத்தது சப்பனார் கோயிலில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிராமத்தை ஒருங்கிணைத்த ஒரு டவுன் அது. அதை நம்பி தான் வாகனம், லோரி வேணும், கார் ஓட்டுறவங்க, ஆட்டோலேருந்து எல்லாருமே அதில் பயணிடுறாங்க. அது விஷயம். செம்மனார் கோயிலை விட்டு அடுத்த பயனுற ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டேஷன் பயனுற விஷயம் என்னென்னா திருக்கடையூர். வெளி மாநிலங்களிலும் சரி, வெளி மாவட்டங்களிலும் சரி, அதிகமாக வர ஒரு திருக்கோயில் தான் திருக்கடையூர் அபிராமி கோயில். அது வெளி மாநிலங்களும் சரி, வெளி மாவட்டங்களிலும் அதிகமாக வர ஒரு திருக்கோயில் திருக்கடையூர். அதுக்கு அடுத்தது அனந்தமங்கலம். அனந்தமங்கலங்கிறது ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று. அடுத்தது தான் தரங்கம்பாடி, மிகப்பெரிய சுற்றுலாத்தலம், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, மீன்பிடி துறைமுகம். மீனவர்கள் அதிகமாக ஒரு பயனுற்ற ஒரு ரயில் பயணம் அது. இப்போ துவங்கினாலும் மீனவர்கள் அதிகமாக பயனுறுவாங்க. இந்த வருஷம் சுற்றுலாத்தலம் அதிகமாக வர இடமும் அது. நான் சொல்கிற மாரி மீனவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் இங்கே இருக்கும். இதெல்லாம் தாண்டி என்ன ஒரு விஷயம்னா, அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் காரைக்கால், திருநள்ளாறு எல்லாமே. அதாங்க நான் சொல்கிறேன், ரொம்ப சிறப்பான ஒரு திட்டம். அதிகமாக ஒரு மக்களுக்கு பயனுற ஒரு திட்டம்னா இதுதான். இதை நான் சமூக வலைதளையும் சரி, நிறைய பேர் முகநூலில் பதிவு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாரோட கோரிக்கையாகவும் தான் இருக்கும். முகநூலில் டைப் பண்ணி எழுத்தால் படித்து கொண்டு எல்லாத்தையும் சேர்க்கணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு அதுக்கான நேரமும் போகும். இது காணொலியால் தான் சொல்லலாம். நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, நான் மறுக்கலை. இதுவும் ஒரு மயிலாடுதுறையில் ரயில்வே திட்டத்தில் அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம். உங்களுக்கே தெரியும், இன்னும் கொஞ்சம் நாளில்
பட்ஜெட் தாக்கல் ஆரம்பிக்க போகுது. இதை அறிவித்தா கூட ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும்.